வணக்கம். இன்றைக்கு நாம குரலை உயர்த்தி பேசுறது பேசாதது அதை பற்றி நம்ம பார்க்க போறோம். நாம சொல்ல போற கருத்து நியாயமானதாக இருந்தா கூட அந்த சமயத்திலையும் குரலை உயர்த்தி பேசுவோம். நியாயமான கருத்தா இருந்தா கூட அந்த குரலை உயர்த்தி பேசுறத யாரும் விரும்புறதில்லை. இது நம்மளை பற்றிய ஒரு தவறான எண்ணத்தை மற்றவர்களுக்கு கொடுத்தது. குரலை உயர்த்தி பேசுறது நல்லதா அப்படின்னு கேட்டா எல்லாருமே நல்லதில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பெரும்பாலும் நம்ம எப்ப இந்த குரலை உயர்த்துறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு கோபம் வரும்போது, அது மட்டும் இல்லாம நான் சொல்ற கருத்து சரியானது அப்படின்னு சொல்லும் போதும், மற்றவங்க அதை ஏத்துக்கணும் கட்டாயம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போதும் நம்ம அந்த குரலை உயர்த்தி பேசும். ஆனா அந்த குரலை உயர்த்தி பேசும்போது இதய துடிப்பு இருக்கு இல்லையா, அது அளவு கடந்து இதய துடிப்பு ஏற்படும். அப்ப மன அழுத்தமும் ஏற்பட்டு நாளங்கள் எல்லாமே தடித்து கண் சிவந்து சினத்தினுடைய உச்சத்துக்கே நம்ம போகக்கூடிய அளவுக்கு மாத்திடுது நம்மள. இப்படி நம்ம கிட்ட நிகழ்றதுனால உடலுக்கே பல தேவையில்லாத விளைவுகள் ஏற்படும். இது எப்ப நமக்கு புரியும் அப்படின்னு சொன்னா அமைதியா இருக்கும்போதுதான் புரியும். இதய துடிப்புகள் அந்த அளவு மீறும் போது மூளையினுடைய செயல்பாடுகள் கூட பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது நிறைய பேருக்கு தெரியறது. இன்னும் சொல்ல போனா இந்த குரலை உயர்த்தி பேசும்போது மனிதன் அப்படின்ற நிலையிலிருந்து கீழே இறங்கி விடுறோம். நம்மளை தாழ்த்திடுது அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த குரலை உயர்த்தி பேசுவது அப்படின்றது சொல்றது ஒரு தரமற்ற செயலாக கருதப்படுது அப்படின்னு சொல்றோம். இதை நம்ம நிறைய நேரம் புரிஞ்சுக்கிறதே இல்லை. அமைதியாலதான் நம்மளால சாதிக்க முடியும் அப்படிங்கறது நிறைய அனுபவத்தினால உணர முடியும். இந்த உயர்த்தி பேசுறதுனால நமக்கு எதையும் சாதிக்க முடியாது. ஆகையினாலதான் நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க, பொறுத்தவர் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த உயிரின் சக்தியை சேமித்து வைக்கிறது எப்போ அப்படின்னு சொன்னா அமைதியா இருக்கிற நேரத்துலதான். உயர்த்தி பேசுறதுனாலயோ சத்தமா பேசுறதுனாலயோ நம்ம அந்த உயிரின் சக்தியை நம்மளால அதிகப்படுத்த முடியாது. உளவியல் ரீதியா பார்க்கும்போது இந்த சத்தமா பேசுறது, குரலை உயர்த்துறது, அடுத்தவங்களை டாமினேட் பண்ற மாதிரியான பேச்சு, இது எல்லாமே உளவியல் ரீதியா நமக்கு பார்க்கும்போது ஒரு இயலாமையில ஏற்படக்கூடியதுன்னு சொல்றாங்க. இந்த குரலை உயர்த்தக்கூடிய பழக்கம் இடம் தெரியாது, ஆட்கள் தெரியாது, காலம் தெரியாது, பொருள் தெரியாது, எல்லா இடத்துலையும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா இந்த குரலை உயர்த்தி பேசுறதுனால நம்மளுடைய வலிமையை நிலைநாட்டுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா கிடையாது. அது நம்ம மன வலிமையை நிலைநாட்டக்கூடிய தன்மை கிடையாது. அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா நம்மை தரம் குறைவானவர்களாக மாற்றிவிடுது. இந்த அமைதியற்ற பேச்சு நம்ம வாழ்க்கையில நோயுள்ளவர்களாக மாற்றி விடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அமைதியாக இருப்பது எப்போதும் நம்ம வாழ்க்கையை நோயற்றதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் மனநிறைவு உடையதாகவும் மாற்றும் அப்படின்றத உளவியலாளர்கள் சொல்றாங்க. இந்த குரலை உயர்த்தி பேசுவதே பல நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சிந்தனையில தடுமாற்றம் ஏற்படுது, கவனத்துல சிதறல் ஏற்படுது, இதனால பல தவறுகள் நிகழ்றதுக்கு வாய்ப்பாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த உரக்க பேசுறதுனால நிறைய குழப்பங்கள் ஏற்படுது அப்படின்றாங்க. எந்த ஒரு செயலையும் அமைதியாக நம்ம எதிர்கொள்ளும் போது சிக்கல்கள் எல்லாமே எளிதாயிரும். குரலை உயர்த்தி பேசுறதுனால சிக்கல்கள் அதிகமாகுமே தவிர அங்க எந்த விதமான மாற்றமும் ஏற்பட போவதில்லை. ஆகையினாலதான் சொல்றேன், அன்பானவர்களே, அமைதியாக பேசுவோம். நம்ம உள்ளத்தையும் உடலையும் ஆரோக்கியமானதாகவும் அமைதியாகவும் வச்சுக்குவோம். இந்த கருத்து உங்களுக்கு உடன்பாடு இருக்கு அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.